நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கண்ணகி நகர் கார்த்திகாவை பத்தி தாங்க பார்க்க போறோம். இவங்க வந்து ஏசியா யூத் கேம்ஸ்ல போய் கபடி விளையாடி கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடுக்கே வந்து பயங்கர பெருமை தான் இது வந்து. ஆக்சுவலா இந்த நேத்துல இருந்து சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணாவே ஃபுல்லா இவங்க தான் கண்ணகி நகர் கார்த்திகா, கண்ணகி நகர் கார்த்திகா கபடி அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க தான் சோசியல் மீடியாவே ஃபுல்லா வராங்க. இதை பார்த்தோன்னே உண்மையிலே வந்து இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயம்லாம் பார்க்கவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மலாம் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்ப்போமே, இந்த அரோரா பலூனக்கா என்கிற பலூனக்கா, அப்புறம் திவாகர் வாட்டர் மெலன், இந்த மாதிரிலாம் ட்ரெண்டிங்கா பார்த்து பார்த்து இந்த மாதிரி வந்து இவங்களெல்லாம் ட்ரெண்டிங் பண்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோசியல் மீடியால பார்க்க. ஆக்சுவலா இவங்க வந்து இந்தியால போய் ஆடி இவ்வளோ ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு சின்ன ஏரியால இருந்து வந்தவங்க தான் இவங்க. தமிழ்நாடு டீமுக்கே வந்து 5 வாட்டி கேப்டனா இருந்திருக்காங்க. 11 மேட்ச் ஆடி இருக்காங்க. உண்மையிலே வந்து தமிழ்நாடு டீமுக்கு போறதே வந்து ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா ரொம்ப கஷ்டம். சும்மாலாம் இல்ல. நடுவுல வந்து எவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்கும். இவங்களை எடுத்துக்கலாம், இந்த இடத்துல இருந்து இவங்களை எடுத்துக்கலாம், எவ்வளவு கேஷ் பார்ப்பாங்க, நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி இவங்க வந்து தமிழ்நாடு டீம்லயே வந்து 5 வாட்டி கேப்டனா இருந்திருக்காங்க. 11 மேட்ச் இவங்க வந்து விளையாடி இருக்காங்க. அதுவே வந்து பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்சியம் இருக்கு போல, நம்மளுக்கு வந்து இந்தியா டீம்ல ஆடணும், இந்தியா டீம்ல ஆடி நம்ம வந்து மெடல் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி, அதே மாதிரி இவங்க வந்து அண்டர் 19 ஏசியா யூத் கேம்ஸ்ல வந்து போய் ஆடி இருக்காங்க. அதே மாதிரி நேத்து வந்து கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்து நம்ம தமிழ்நாடுக்கே பெருமை சேர்த்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்க வந்து இந்தியாலேயே வந்து வைஸ் கேப்டனா இவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போய் இந்தியா டீம்ல சேர்றதே ரொம்ப பெரிய விஷயம். அவங்க வந்து அதுல வந்து வைஸ் கேப்டனா இருக்கிறது வந்து ரொம்ப பெருமை தான் கண்டிப்பா. அதுவும் வந்து ஒரு சின்ன இடத்துல இருந்து எவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்து அவங்க போயிருக்காங்க. ஸோ இதனால வந்து தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மக்களும் வந்து சந்தோஷமாயிட்டாங்க. அதே மாதிரி அவங்கள மாதிரி இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நல்ல மோட்டிவேஷனா வந்து இவங்க பெரிய எக்ஸாம்பிளா இருக்காங்க. அல்லது இவங்க வரும்போது கூட வந்து நிறைய வரவேற்பு இருந்தது. பயங்கரமா இருந்தது. ஆக்சுவலா நார்மலா வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடிலாம் வந்து இந்த கபடிக்கெல்லாம் ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு வந்தோம். நம்ம வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு வந்து அந்த கபடி டீமே வந்து என்னன்னா ஆட்டோல தான் வந்து இறங்குனாங்க. அப்ப கூட பெருசா வந்து யாரும் மீடியா வரல, எதுவுமே வரல. அதை வந்து ஒரு இஷ்யூவா ஒரு இதுவா வந்து அந்த டீம் கேப்டன் பேசினாங்க. எங்களை வந்து யாரும் வரவேற்கல, எங்களை யாரும் அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் மாத்திர மாதிரி நகர் கார்த்திகா வந்து பண்ணியிருக்காங்க. என்னன்னா அவங்க வரும்போதே வந்து அவ்வளவு வரவேற்பு. ஏர்போர்ட்லயும் சரி, அவங்க முடிச்சுட்டு அவங்க ஏரியாவுக்கு வரும்போதும் சரி, செம்ம வரவேற்பு. அது இல்லாம நம்ம சிஎம் சார் வந்து கூப்பிட்டு அவங்கள வந்து பாராட்டியிருக்காங்க. அது இல்லாம அவங்களுக்கு வந்து 25 lakhs வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையும் வீடும் வந்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணி இதெல்லாம் பண்ணுனா நம்மளுக்கு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து ஒரு செம்ம மோட்டிவேஷனா இருக்கும் இது வந்து. அது இல்லாம வந்து அவங்க நம்ம சிஎம் சார் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியால அந்த விளையாட்டுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, சில பேர் வந்து இப்ப எக்ஸாம்பிள் அந்த சின்ன பசங்களும் சரி, பெரியவங்களும் சரி, இப்ப நம்மளே வந்து என்ன நினைச்சிருப்போம்னா, நம்மள மாதிரி கீழே இருக்கவங்க, காசு இல்லாதவங்கலாம் வந்து மேல வர ரொம்ப கஷ்டம். காசு இருந்தா தான் வர முடியும். இல்ல நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க உள்ள. இந்த மாதிரி ஆளுங்க தெரிஞ்சாதான் மேல வர முடியும் அப்படின்ற நினைச்ச எல்லாருக்குமே வந்து இவங்க வந்து ஒரு செம்ம எக்ஸாம்பிள் தான். திறமை இருந்தாலும் மேல போலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பயங்கர எடுத்துக்காட்டா இருக்காங்க. இப்ப இந்த சினாரியோ பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா, இந்த பைசன் மூவி பார்த்த மாதிரி தான் உண்மையிலேயே தோணுச்சு. அந்த ஆக்சுவலா வந்து அந்த கண்ணகி நகர்னாவே வந்து என்னன்னா, ஆக்சுவலா என்ன பிரச்சனை ஆனாலும் சரி, எது இருந்தாலும் அந்த அந்த இடத்துல இருக்கவங்களெல்லாம் போய் பிடிச்சி, ஸோ இந்த மாதிரி விசாரணை பண்றது, இந்த மாதிரி தான் வந்து நிறைய நடக்கும். ஆனா ஆக்சுவலா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கோச் ராஜி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அதெல்லாம் வந்து இதோட ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கி அவங்க வீட்டுல எல்லாம் போய் சொல்லி, உங்க பசங்களுக்கு வந்து நல்ல டேலண்ட் இருக்கு, இவங்க நிறைய திறமை இருக்கு, இவங்க மேல போவாங்க படிப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியில பேசி அந்த பசங்களை ட்ரெயின் பண்ணி இந்த லெவலுக்கு எடுத்துட்டு போன ராஜி அவர்களுக்கும் வந்து எல்லாருமே வந்து பயங்கரமா வாழ்த்துறாங்க. ஸோ இது பார்த்தோன்னே உண்மையிலேயே வந்து பைசன் படம் ஞாபகம் தான் வருது. உண்மையிலேயே இதே தான் ஆக்சுவலா நடந்திருக்கும். அந்த அவங்க ஃபேமிலியே வந்து அவர் கபடி விளையாட ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த கோச் தான் வந்து அவங்கள கூப்பிட்டு பேசி, உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, நீ வந்து நிறைய படிப்படியா நிறைய இடத்துக்கு போவ அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி கிட்ட பேசி நிறைய பண்ணுவாங்க. ஸோ எல்லா வெற்றிக்கும் வந்து ஒரு கோச் வந்து ஒரு முக்கியத்தனமா தான் இருக்காங்க. ஸோ
இந்த மாதிரி நம்மளுக்கு கார்த்திகாவை வந்து நம்ம எல்லாருமே பாராட்டின மாதிரி கோச் ராஜும் கண்டிப்பா பாராட்டணும். ஸோ இந்த மாதிரி கார்த்திகா மாதிரி திறமையான உள்ள பசங்களையும் வந்து அவரு உருவாகணும்னு சொல்லி எல்லாருமே வாழ்த்துக்கிறோம்.